இந்த சொல்ல அறிமுக இயக்குனர் சண்முக பிரியன் இயக்கத்துல விக்ரம் பிரபு நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் லவ் மேரேஜ். இந்த படம் இருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாயகன் விக்ரம் பிரபு வந்து பாத்தீங்கன்னா 33 வயசாகியும் திருமணம் ஆகாம இருக்கு. இதனால அவங்களுடைய சொந்தக்காரங்க கூட பெண் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊர்ல போயிட்டு ஒரு பெண்ணை நிச்சயதார்த்தம் பண்றாங்க. அப்ப நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பெண் வீட்டுக்கு எல்லாரும் போறாங்க. நிச்சயதார்த்தம் கூட எல்லாம் முடியுது. நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க போன வண்டியில ஏதோ ஒரு கோளாறு ஏற்படுது. இதனால அன்னைக்கு இரவு மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிற எல்லாரும் பெண் வீட்டுல தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுது. அன்னைக்கு இரவு தங்கிட்டு காலையில போலாம் அப்படின்னு நினைக்கும் போது கொரோனா ஊரடங்கு காரணமா ஊர் முழுக்க ஊரடங்கு போறாங்க. கொரோனா காரணமா இதனால மாப்பிள்ளை வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெண் வீட்டிலே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுது. சோ அந்த சமயத்துல நம்ம நாயகன் விக்ரம் பிரபு வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகி கிட்ட ரொம்ப நெருங்கி பழகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல கதாநாயகி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தரை காதலிச்சிட்டு இருக்காங்க. ஜாதி பிரச்சனை காரணமா கதாநாயகனுடைய பெற்றோர்கள் அந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்காம இருப்பாங்க. சோ அதுக்கு பதிலாக தான் விக்ரம் பிரபுவை கல்யாணம் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருப்பாங்க. சோ ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா நாயகி என்ன பண்றாங்க, தான் காதலிச்ச காதலன் கூட ஓடி போயிடுறாங்க. சோ இதனால விக்ரம் பிரபுடைய திருமணம் அப்படிங்கிறது நின்னு போது அந்த சமயத்துல இதை தெரிஞ்ச விக்ரம் பிரபு மயக்கம் போட்டு கீழே வந்து விழுந்துறாரு. இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய கதை.